பார்ட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு ரொம்பவே சுலபமான சுவையான ஒரு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னு பார்க்கலாம். முதல்ல நாம் குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் எடுத்து வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கிறேன். அதோட அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் அரை டேபிள் ஸ்பூன் மிளகும் 3 ஏலக்காய் 3 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். வாசனை வர அளவு மட்டும் வறுத்துக்கோங்க, அதிகமாக வறுக்கணும்னு தேவையில்லை. இதோட துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதையும் வறுத்துக்கோங்க. இந்த அளவு வறுத்தா போதும். நாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு நல்ல விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பொதுவாக சிக்கன் குழம்புல பல வகை இருக்குது. ஒருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி என்னோடய மாமை, அதாவது என்னோடய பாட்டி பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அவங்க தேங்காய் பால் ஊற்றி பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் 50 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஜீரகமும் 2 ஏலக்காயும் நான் சேர்த்துருக்கேன். 3 கிராம்பு போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் ஹோல் கரம் மசாலா நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேருங்க. ஏற்கனவே நம்ம அரைச்ச விடுதலையும் கரம் மசாலாலாம் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நீங்கள் இதோட காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சுக்கோங்க. எனக்கு எண்ணெய் அதிகமாக சூடாக இருந்ததுனால நான் அதில் சேர்க்கலை. நான் கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறமா நான் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நான் எண்ணெயில் சேர்த்துக்கிட்டேன். இதை நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நான் வதக்கிக்க போகிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 4 காய்ந்த மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச விழுது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா நான் சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்துருக்கேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் நான் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் சிக்கன் நிறம் மாறினதுக்கப்புறமா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஒரு தக்காளி நான் இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னோடது பெரிய தக்காளின்றதுனால நான் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா தக்காளி வதங்கிச்சு. நான் இப்போ அரைச்சி வச்ச மசாலா விழுத நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன். மசாலாவை நீங்கள் அரைக்கும்போது நல்லா மையாக விழுதாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா அரைக்கலைன்னா தேங்காய் எல்லாம் கொரன்னு குழம்புல இருக்கும், அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போது மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதும், அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இது 3 விசில் வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நான் ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே குக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் ப்ரெஷர் அடங்கிடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப பாதுகாப்பானது. இப்போது நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது என்னோடய பாட்டி பண்ணுற ஒரு முறையில் நான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.